நண்பர்கள் வணக்கம். நம்ம வீடியோ பதில பார்த்தீங்கன்னா, தரமான 3 மாடலோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 3 மாடுமே நல்ல தரத்தில குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாட்டோட விலை என்ன, அட்ரஸ் எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா முழுமையா பாருங்க. 3 மாடுகளோட தகவலையும் பார்த்தீங்கன்னா முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுங்க. விலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற விலையிலேருந்து அனுசரிச்சு கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க முதலாவதா பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஒரு ஓவர் சைஸ் மாடுங்க. நல்ல பெரிய மாடுங்க. நல்ல அதிக கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடு. தலையீத்து மாடு தாங்க. பல் பார்த்தீங்கன்னா 4 பல் தாங்க போட்டிருக்குது. 4 பல்லு தலையீத்துங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய மாடு. மைண்டில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கன்று போடும் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போவே மடி ஃபுல்லாக எடுத்துருக்குதுங்க. நல்ல கலர் பேட்சில் இருக்குதுங்க. காரி சட்டையில் நல்ல முகலட்சணம் கிளிக்கும் டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடுன்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லாங்க. அந்தளவுக்கு மாடு நல்ல தரத்தில் இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 17 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாங்க இருக்குது. இன்னும் 2ஆம் நீத்தில் 10, 20 லிட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலையில் 9 லிட்டர் கறவை, மாலை ஒரு 8 லிட்டர் கறவை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கறக்கூடிய மாடு தாங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க. நீங்கள் மாடு பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்க்கும்போது வீடியோவில் தெரிகிறத விட நல்ல பெரிய மாடாகவே இருக்குங்க. நல்ல கலர் பேட்சுங்க. நல்ல தரத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு. பண்ணை முறைக்கு தேர்வு செய்யணும், இல்லை வீட்டில் ஒரே மாடாக இருந்தாலும் நல்ல தரமான மாடாக ஒரு மாடு இருக்கணும். நல்ல பெரிய மாடாக ஹெச்எஃப்ல வேணும், 4 பல்லு தலையீத்தில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 72,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. கலர் பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரி சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடு. நல்ல கலர் பேட்சுங்க. ஒரு ரேர் கலரான மாடு அப்படின்னே சொல்லாங்க. ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க. பல் பண்ணால் 2 பல் தாங்க போட்டிருக்குது. 2 பல்லு தலையீத்து மாடுங்க. 2 பல்லுக்கு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குதுங்க. நல்ல சைஸ் இருக்குது. இன்னும் பல்லு சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி எடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிற விலைக்கு கண்ணு போகிற டைமில் லாபத்துக்கே விற்கக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு நல்ல பார்த்தீங்கன்னா மடி வரக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 6, 5, 11 லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 5, 5, 10 லிட்டர் பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் வராதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வேணால் மடி இல்லாமல் இருக்கலாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாட்கள் உள்ள பார்த்தீங்கன்னா கண்ணு போடுங்க. அதனால் ஒரு 20 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லா மடி எடுக்கும். தலையீத்தில் ஒரு 10 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 42,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க. விலை பண்ணால் கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ரொம்ப சாதுவான மாடு தான். நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக, ஒரு நல்ல மீடியமான நல்ல சைஸ் மாடாக, 2 பல்லில் வேணும், வயலில் கொஞ்சம் ஒரு 10 வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு ரத்த செவலை மாடுங்க. கலர் நல்ல சுத்த செவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. இந்த மாடுமே ஒரு நல்ல சைஸ் மாடுங்க. பல்லு 2 பல் தான் போட்டிருக்குதுங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட அதிகபட்சமாக ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இந்த மாடு மடியே இல்லைன்னு நினைக்க வேண்டாங்க. கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நல்லா நடக்க முடியாத அளவுக்கு நல்ல மடி வரக்கூடிய மாடு தாங்க இந்த மாடுமே. 2 பல்லு தலையீத்து சுடி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. நல்ல காட்டு மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடாக இருக்குங்க. வீட்டு வளர்ப்புக்கு நல்லா தண்ணி மேய்ச்சலுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல மீடியமான சைஸ் மாடாக வேணும், ஜெர்சியில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே தலையத்தில் ஒரு 5, 5, 10 லிட்டர் கறவைத்திறன், ஒரு 6, 5 இல்லைனா 11 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாடு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. மடி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கலாங்க. கண்டிப்பாக நல்லா மடி வைக்கும். தலையத்தில் ஒரு 10 இல்லைனா ஒரு 11 லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இந்த மாடோட விற்பனை விலையுமே ரூபாய் 42,500 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மாடுகளையும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. இந்த 3 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவைன்ற மட்டும் காண பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லி தாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.